رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மதி உடுவை, அடவியை, புடவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வடிவுற தனது பேருடையவனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மெய்ப்பொருளே ஒரு புகழ் போற்றி. முல்லையம் காட்டினிலே வீசும் மோகன தென்றலை போய் நல்லியல் மனம் பரப்ப வந்த நபியரசரை வாழ்த்தி அன்னாரின் அணிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல்லாசிரியனை ஆசித்தவராய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முடித்தான எனதர்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளைஞர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவினுடைய பரதான கொள்கையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தமர்ந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் பொறுத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி தந்தருள்வானாக. எல்லா விதமான நோய் நொடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகளை விட்டு நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த மாநிலம் அது ஒரு நல்ல மாநிலமாக இருந்தாலும் கூட நாம் வாழக்கூடிய இந்த நாடு எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் கருவறுக்கப்பட வேண்டும் என்றும் தாக்கப்பட வேண்டும் என்றும் துஷ்பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது என்பதை நாம் தெரிய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிய வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சென்ற மாதம் உத்தரப்பிரதேசத்தில் உலகத்தில் உள்ள பல இடங்களிலும் ரபீஉல் அவ்வல் மீலாது விழா ஊர்வலம் நடத்துவார்கள், மாநாடு போடுவார்கள், கூட்டங்கள் போடுவார்கள், ஊர்வலங்கள் நடத்துவார்கள். அந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தில் மீலாது ஊர்வலம் நடத்தப்பட்டது. செப்டம்பர் 4 என்று நினைக்கிறேன். ஊர்வலம் நடத்தப்பட்ட போது அதில் ஐ லவ் முஹம்மத் என்று சொல்லக்கூடிய பதாகைகள் தாங்கியவாறு இஸ்லாமியர்கள்
போலீஸ்காரர்கள் எந்த பகுதியில் ஊர்வலம் நடத்த வேண்டும் என்று அனுமதி கொடுத்தார்களோ அந்த பகுதியில் இந்த பதாகைகளை தாங்கியவாறு அமைதியாக ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறார்கள். கோஷம் போடுகிறார்கள், ஐ லவ் முஹம்மத் என்ற கோஷமும் போடுகிறார்கள். உடனே இதை பிடிக்காத சிலர்கள் அவர்களை போலீசிலே சென்று புகார் செய்ய, இந்த வார்த்தை எங்களை தாக்குகிறது என்று சொல்ல, எதுவும் சிந்திக்காத அந்த உத்தரப்பிரதேச அரசும் அந்த போலீசும் ஆயிரக்கணக்கான நபர்களை ஐ லவ் முஹம்மத் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக பலர்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து ஆயிரக்கணக்கான நபர்களை சிறையில் அடைத்திருக்கிறது. உலகெங்கும் இந்த பிரச்சனை வெடித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஐ லவ் முஹம்மத் என்று சொல்வது தவறா, பாவமா, குற்றமா? அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றும் நேற்றுமா ஒரு முஸ்லிம்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளாக ஐ லவ் முஹம்மத் என்ற வாக்கியம் அது ஆங்கிலத்தில் இல்லை என்றாலும், அது அரபியில் இல்லை என்றாலும், அவரவர்களுடைய தாய்மொழிகளில் அவரவர்கள் பேசுகிற மொழிகளில் சொல்லப்பட்டு கொண்டும் அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் தானே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இது ஏதோ இன்டர்நெட் சொல்லப்பட்டது போல ஐ லவ் முஹம்மத் என்பது சிலர்களுடைய நெஞ்சத்தில் ஈட்டியாய் பாய்ந்து எந்த விதமான கேடுகட்ட மனிதர்கள் அவர்களை தாக்கியது மட்டுமல்ல, அந்த மாநிலத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக கொடூரமான அந்த பாவி என்ன சொல்லுகிறான் என்றால், இவர்கள் மட்டுமல்ல இவர்களுடைய சந்ததிகளும் அறிகிற அளவுக்கு இவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்படும். செய்த குற்றம் ஐ லவ் முஹம்மது என்று சொன்னது. இதற்காக வேண்டி இவர்களுடைய தலைமுறையே சிந்திக்கிற அளவுக்கு, தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு கடுமையான தண்டனை இவர்களுக்கு வழங்கப்படும் என மனிதாபிமானம் இல்லாத, காட்டுமிராண்டித்தனமான, கேவலமான, அற்புதமான ஒருவனுடைய கையில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம் என்ற முறையில் நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும், எப்படியெல்லாம் நேசித்தார்கள் என்பதை ஒரு சில வரலாற்று நிகழ்வுகளோடு இன்றைய ஜும்மாவில் உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருள்மறை குர்ஆன் 9ஆம் அத்தியாயம் 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும், அதாவது மனிதன் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட 8 பேர்களை நேசிப்பான், 8 பேர்களை அன்பு வைப்பான், 8 பேர்களை பிரியம் வைப்பான். பிரியம் வைக்கத்தான் வேண்டும். அல்லாஹும் இஸ்லாமும் பிரியம் வைப்பதற்குத்தான் சொல்கிறது. 8 பேர்களை பிரியம் வைக்கலாம், பிரியம் வைக்க வேண்டும். யாரெல்லாம்? ஒன்று, நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோர்களை நாம் நேசிக்க வேண்டும். 2, நாம் ஈண்டெடுத்த நம்முடைய பிள்ளைகள், நமது பிள்ளைகளை நாம் நேசிக்க வேண்டும், நேசிக்கலாம், நேசிக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள், நமது உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றுவிட்ட சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் நேசிக்கலாம், நேசிக்க வேண்டும். நமது மனைவிமார்கள், அவர்களையும் நேசிக்கலாம், நேசிக்க வேண்டும். வஅஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தார்கள், நமது குடும்பத்தை நாம் நேசிக்கலாம், நேசிக்கவும் வேண்டும். 5. 6. வஅம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் திரட்டி வைத்திருக்கிறீர்களே சொத்துக்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்களே சொத்துக்கள், அதையும் நேசிக்கலாம், நேசிக்கவும் வேண்டும். நாம் திரட்டி வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை நேசிப்பதிலே எந்த தவறும் இல்லை, நேசிக்கலாம், நேசிக்கவும் வேண்டும். வத்திஜாரத்துன் தஹிஷூன கஸாதஹா, நஷ்டம் வந்துவிடக் கூடாது, நஷ்டம் வந்துவிடக் கூடாது என்று பயந்து பயந்து நீங்கள் செய்கிறீர்களே அந்த உங்களுடைய வியாபாரம். வத்திஜாரத்துன் தஹிஷூன கஸாதஹா,
நஷ்டம் வந்து விடக்கூடாது, கஷ்டம் வராமல் இருந்து விடக்கூடாது என்று பயந்து பயந்து விழுந்து விழுந்து 20ஆம் தேதி தீபாவளி என்றால் 17ஆம் தேதி ஜும்மாவுக்கு வருவதற்கே யோசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சேத்தியாத்தோப்பில் அல்ல, வேறு ஊர்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்படி பயந்து பயந்து நீங்கள் செய்கிறீர்களே, அல்லாஹ் என்ன வார்த்தையை போட்டு சொல்கிறான் பாருங்கள். நஷ்டம் வந்து விடக்கூடாது என்று அஞ்சி அஞ்சி பயந்து பயந்து நீங்கள் செய்கிறீர்களே, அந்த உங்களுடைய வியாபாரமும். 8 திருப்தியோடு பொருத்தத்தோடு நீங்கள் வசிப்பதற்காக வேண்டி நீங்கள் கட்டியிருக்கிறீர்களே உங்களுடைய இல்லங்களும் வசந்த மாளிகைகளும், உங்களுடைய இல்லங்கள் நமது வசதிக்கு ஏற்ப இல்லங்களை, விசாலமான இல்லங்களை கட்டுவதிலும் அந்த இல்லங்களை நேசிப்பதிலும் எந்த தவறும் இல்லை. இஸ்லாம் எந்த குறுக்கீடும் செய்யவில்லை. ஆக இந்த 8 விஷயங்களை நேசிக்கலாம். பெற்றோர்களை, பிள்ளைகளை, சகோதரர்களை, மனைவிமார்களை, குடும்பத்தார்களை, திரட்டிய சொத்துக்களை, செய்யக்கூடிய வியாபாரத்தை, வசிக்கக்கூடிய வீட்டை, இந்த 8 விஷயத்தையும் நேசிக்கலாம், நேசிக்கவும் வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆயத்தை முடிக்கிற பொழுது இப்படி சொல்வான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. ஆனால் இந்த 8 விஷயத்தையும் நீங்கள் நேசியுங்கள், எந்த தவறும் இல்லை. இந்த 8 விஷயத்தையும் விட 3 விஷயத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த 8 விஷயங்களையும் நேசிக்கலாம், அந்த 8 விஷயத்தை விட 3 விஷயங்களை அதிகமாக நீங்கள் நேசிக்க வேண்டும். அது என்ன? மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்க வேண்டும். சத்தியத்திற்காக வேண்டி, நியாயத்திற்காக வேண்டி போராடுவதை நேசிக்க வேண்டும். அநியாயத்திற்கு துணை போகக்கூடாது, அநீதிக்கு துணை போகக்கூடாது. நியாயத்திற்காக, நீதிக்காக, சத்தியத்திற்காக, சன்மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக போராடுவதை நேசிக்க வேண்டும், நேசத்தோடு போராட வேண்டும். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் அல்லாஹ்விற்காக வேண்டி போராடுவதையும் அதிகமாக நேசிக்க வேண்டும். நீங்கள் மேலே சொன்ன 8 விஷயங்களை நேசிக்கலாம், ஆனால் அந்த நேசத்தை விடவெல்லாம் கூடுதலாக இந்த 3 நேசமும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கவில்லை என்றால் அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது, அப்படி கூடுதல் நேசம் இந்த 3 மீதும் உங்களுக்கு இல்லை என்றால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் அவனுடைய அதாபை இறக்குவதை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். நீங்கள் அல்லாஹ் ரசூலை நேசிப்பதல்ல, அந்த 8ஐயும் விட அதிகமாக நீங்கள் அல்லாஹ் ரசூலை நேசிக்கவில்லை என்றால் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். அல்லாஹ் அவனுடைய அதாபை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். அல்லாஹுடைய அதாபு என்றால் வறுமையாக இருக்கலாம், பஞ்சமாக இருக்கலாம், உயிரிழப்பாக இருக்கலாம், பயிரிழப்பாக இருக்கலாம், ஏன் மேக வெடிப்பாக இருக்கலாம். முன்னோர்கள் எல்லாம் கேள்விப்பட்டே இருக்க மாட்டார்கள் மேக வெடிப்பு. இப்பொழுது நாம் கேள்விப்படுகிறோம். 1 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமாக மழை, கடல் மழை திறந்தார் போல கொட்டன ஒரு இடத்திலே அப்படி வானம் பிளந்து கொட்டுவது போல மழை பெய்வது, அதற்குத்தான் மேக வெடிப்பு என்று சொல்வார்கள். அதை நாம் சமீபத்திலே கண்டோம், 1-2 மாதத்திற்கு முன்னால் சில பகுதிகளில். ஆக மேக வெடிப்பை கொண்டிருக்கலாம். அதுபோல ஒரு பக்க சார்புடைய அநியாயக்கார பாவியான ஆட்சியாளர்களை ஆட்சியில் அமர்த்துவது கொண்டிருக்கலாம். ஆக எப்படியோ அல்லாஹ் ரசூலுடைய நேசம் உங்களுக்கு அதிகமாக இல்லை என்றால் அல்லாஹுடைய வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்ன அல்லாஹ் அதோடு அந்த வசனத்தை முடிக்கவில்லை.
அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டவே மாட்டான். அல்லாஹ் நேரான வழியை காட்டவே மாட்டான். அல்லாஹ் ரசூலை யார் தன்னுடைய தான் பெற்றெடுத்த பிள்ளையை விட, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, மனைவிமார்களை விட, சொத்து சுகங்களை விட, குடும்பத்தார்களை விட, வியாபாரத்தை விட, தான் திரட்டி இருக்கக்கூடிய அத்துணையையும் விட யார் அல்லாஹ் ரசூலை அதிகமாக நேசிக்கவில்லையோ வல்லாஹு லா யஹ்தி, அவர்களுக்கு ஹிதாயத்து நசீபாகவே செய்யாது. நேரான பாதை அவர்களுக்கு இருக்கவே செய்யாது. அது மட்டுமா, மீண்டும் அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்வான், வல்லாஹு லா யஹ்தி அல் கௌமல் ஃபாஸிகீன், கெட்ட கூட்டத்தார்கள் இவர்கள். அல்லாஹ் ரசூலை அதிகமாக நேசிக்காதவர்கள், அல்லாஹ் ரசூலை அதிகமாக நேசிக்காதவர்கள், கெட்ட கூட்டத்தார்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9ஆம் அத்தியாயம் 24வது வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் என்று சொன்னால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் நல்ல கூட்டத்தில் இருக்கிறோமா, கெட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா? அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் நம்முடைய நெஞ்சங்களில் எந்த அளவுக்கு இருக்கிறது? வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லாஹுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? மனைவி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லாஹுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? சொகுசாக வீட்டிலே இருக்க வேண்டும் என்று வீட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நமது பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அன்பானவர்களே, நாம் நம்மை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் என்ற முறையில் அல்லாஹ் ரசூலினுடைய மஹப்பத்து தான் மிக அதிகமாக அவனுடைய நெஞ்சத்திலே இருக்க வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்களுக்கு இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தடித்த வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறான். கெட்ட கூட்டம் என்று சொல்லுகிறான், ஹிதாயத்து நசீபாகாது என்று சொல்கிறான், அதாபு இறங்கிவிடும் என்று சொல்கிறான். ஆனால் ரஹ்மத்துல் லில் ஆலமீனான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தார்களாக இவர்கள் மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நளினமான வார்த்தையிலே சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் முழுமையான மூமினாக ஆகவே முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களில் எவரும் முழுமையான பக்கா மூமின் என்று நீங்கள் என்ன வேண்டாம், சுத்தமான பியூரான மூமின் என்று நீங்கள் என்ன வேண்டாம். எதுவரை என்றால், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், அவனை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, அவன் ஈண்டெடுத்த பிள்ளைகளை விட, நேசிக்கக்கூடிய அத்துணையையும் விட என்னை அவன் நேசிக்காதவரை முழுமையான ஈமான் உங்கள் இதயத்தில் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். நீங்கள் பக்கா மூமின் அல்ல, நீங்கள் முழு மூமின் அல்ல என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது முன்னோர்களும் சஹாபாக்களும் நல்லோர்களும் இமாம்களும் நாதாக்களும் எப்படி நேசித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம் உஹது போர் நடந்து கொண்டிருக்கிறது. உஹது போரில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லு கூட ஷஹீதாக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தியும் கூட பரவி கொண்டிருக்கிறது. பரிதவித்து போன ஒரு பெண்மணி, பதறி போன ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய ஈமானுடைய ஒரு சிறு பாகமாகவே மூமின் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்முடைய இதயத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பெண்மணி ஓடி ஓடி வருகிறார்கள், அன்சாரி குலத்து பெண்மணி. அவர்களுடைய பெயர் சமீரா பின்த் கைஸ். சமீரா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டவர்களாக ஓடி வருகிறார்கள். வருகிற வழியில் சிலர்கள் சொல்கிறார்கள், ஓ சமீரா, உன்னுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், இந்த உஹது யுத்தத்தில் உனது தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார்கள், ரசூல் எப்படி இருக்கிறார்கள். மீண்டும் அந்த பெண்மணியினுடைய கேள்வி. ஓடோடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற பக்கமாக ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியிலே சிலர்கள் சொன்னார்கள், சமீரா, உன்னுடைய சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார், இந்த யுத்தத்திலே பங்கெடுத்த உன்னுடைய சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்.
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன அந்த சமீரா என்ற அந்த அன்சாரி குலத்து பெண்மணி மீண்டும் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள், அப்படியே ஓடி வருகிற பொழுது சிலர்கள் சொல்கிறார்கள், சமீரா உன்னுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், உன்னுடைய கணவர் எதிரிகளின் வாளுக்கு இரையாகி ஷஹீதாக்கப்பட்டதை நாங்கள் கண்டோம் என அங்கே சொல்ல, அன்பானவர்களே கண்கலங்கி அந்த சமீரா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார்கள் மீண்டும் ஓடோடி வருகிறார்கள். சிலர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிற பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஹைரா அவர்கள் நல்ல முறையிலே இருக்கிறார்கள், அவர்கள் சேஃபாக இருக்கிறார்கள், அவர்கள் நல்ல முறையிலே இருக்கிறார்கள், நீங்கள் விரும்புவது போல அவர்கள் நல்ல முறையிலே பாதுகாப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன போது அரூனிஹி அவர்களை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்ன அந்த பெண்மணி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த போது சொன்னார்கள், அன்பானவர்களே கட்டுக்கதையோ கற்பனை சம்பவமோ அல்ல, வரலாற்றிலே குறிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான நிகழ்வு. அந்த பெண்மணி சொன்னார்கள், குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களை கண்ட பின்னால் எனக்கு நேர்ந்த அந்த துன்பங்களும் துயரங்களும் எல்லாம் இருக்கிறதே அது ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. நீங்கள் ஆகியத்தாக இருந்தால், நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருந்தால், நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும் என அந்த பெண்மணியினுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது என்றால், எந்த பெண்மணி சகோதரனை யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த பெண்மணி, கணவர் இழந்த பெண்மணி, தந்தையை இழந்த பெண்மணி, அல்லாஹ்வின் தூதர் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்றால் அதுவே போதும் என்று அவர்களுடைய வார்த்தை சொன்னதென்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தன் அருமை கணவனை விட, தன்னை பெற்றெடுத்த தந்தையை விட, தன்னுடைய உடன் பிறப்பை விட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் அந்த சஹாபாக்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நேசம் நெஞ்சத்தில் நிறைந்திருந்தது. நமது நெஞ்சத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு கவிஞர், இந்தியாவிலே பிறந்த ஒரு கவிஞர் சொல்லுவார், चांद सूरज को कोई हाथों पर मेरे ला दे, कौनैन की दौलत मेरे दामन में छुपा दे, फिर कालिका प्रसाद से पूछे तो क्या रे, नाइलैन की मोहम्मद को दो आंगों से लगा दे, नाइलैन की मोहम्मद को दो आंगों से लगा दे, चांद सूरज को कोई हाथों पर मेरे ला दे, சூரியனையும் சந்திரனையும் என்னுடைய இரண்டு கைகளிலும் யாராவது கொடுத்து, கௌனைன்கி தௌலத் மேரே தாமன் மே છુપா தே, இந்த உலகத்தினுடையவும் மறு உலகத்தினுடையவும் பாக்கியங்களை எல்லாம் என்னுடைய மடியிலே கொட்டி கொடுத்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், நீ உனக்கு என்ன வேண்டும்? சூரியன் சந்திரன் உலகத்தினுடைய அத்துணை பாக்கியமும் மறு உலகத்தினுடைய அத்துணை பாக்கியமும் இதோ உன்னுடைய மடியிலே இருக்கிறது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், முஹம்மது அருமை நாயகம், என் உயிருக்கு உயிரான கண்மணி நாயகத்தினுடைய செருப்புகள் இருக்கிறதே, அந்த சிறப்பான இரண்டு செருப்புகளையும் எடுத்து எனது கண்களிலே ஒத்திக் கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, ஆனால் அதைவிட பெரும் பாக்கியம் எனக்கு வேறு ஏதும் இல்லை என இந்தியாவிலே பிறந்த ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்படித்தான் நேசித்தார்கள். ஐ லவ் முஹம்மத் என்பது இந்திலே செல்ல யூபியிலே சென்ற மாதம் மட்டுமல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐ லவ் முஹம்மத் என்பது அகில உலக மக்களால் இன்று வாழக்கூடிய, உலகமெங்கும் பரந்து விரிந்து வாழக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களுடைய இதயத்தில் ஐ லவ் முஹம்மத் இருக்கத்தான் செய்கிறது. இந்தியாவிலே இருக்க சுமார் 30 கோடி இஸ்லாமியர்களுடைய இதயத்திலும் ஐ லவ் முஹம்மத் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை அவன் தொழுகையாளியாக இல்லாவிட்டாலும் கூட, ஒருவேளை அவனுடைய உடையில் இஸ்லாமிய தோற்றங்கள் இல்லாவிட்டாலும் கூட, அவனுடைய இதயத்தில் ஐ லவ் முஹம்மத் என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஐ லவ் முஹம்மத் சொன்னதற்காக வேண்டி FIR பதிவு செய்யப்படுகிறது என்றால், ஐ லவ் முஹம்மது சொன்னதற்காக வேண்டி ஜெயிலிலே அடைக்கப்படுகிறது என்றால், நாளை பிரமாண்டமான ஒரு கூட்டம் சென்னையிலே நடக்கிறது. 1 கோடி ஐ லவ் சொல்வோம் என்று
சுன்னத் வல் ஜமாஅத் பேரியக்கம் 1 கோடி ஐ லவ் சொல்லுவோம் என்று ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்த இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது இது என்னது பாவமான செயலா, இது குற்றமான செயலா? எப்படி நேசித்தார்கள் சஹாபாக்கள்? சஹாபாக்களுடைய நேசம் எப்படி இருந்தது? ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், குன்னா ஃபில் ஹிஜ்ரா, மக்காவை துறந்து மதீனாவுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹ்வுடன் நான் சென்று கொண்டிருந்தேன். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எனக்கு தாகம். அத்திஷான் என்றாலே தாகம், ஜித்தன் என்றால் ரொம்ப ரொம்ப தாகம். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்பார்கள். தாகம் வந்தால் எல்லாமே பறந்து போகிவிடும், மனிதனால் நிலை கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு தாகம். நாவு வறளுகிறது, தலை சுற்றுகிறது, உடலெல்லாம் தளர்கிறது, முடியவில்லை. கடுமையான தாகம். எனக்கு ரொம்பவும் தாகமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் கொஞ்சம் பால் வழிபோக்கர்கள் எனக்கு கொடுத்தார்கள். ஆட்டிடையர்கள் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு, ஒட்டகங்களை மேய்த்துக் கொண்டு செல்வார்கள். அவர்கள் பால் கிடக்கிற பொழுது வழியிலே கண்ணில் படுபவர்களுக்கு கொடுப்பார்கள். இது அவர்களுடைய எஜமானனுடைய அனுமதியோடு அந்த செயல் பரவலாக நடக்கும். அந்த அடிப்படையில் என்னை பார்த்த சிலர்கள் கொஞ்சம் பாலை எனக்கு கொடுத்தார்கள். கொஞ்சம் பாலை நான் கொண்டு வந்தேன். நான் அப்படியே குடித்துவிட்டு வாயை துடைத்துவிட்டு சென்றிருந்தால் யாருக்கும் நான் பாவியாகி இருக்க மாட்டேன். அல்லாஹு கூட தண்டித்திருக்க மாட்டான். காரணம், எனக்கு ரொம்பவும் தாகம். நான் நினைத்தேன், எனக்கு தாகம் என்றால் என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தாகிக்கத்தானே செய்யும் என்று நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அந்த பாலை கொண்டு வந்து கொடுத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கிய பாலை அப்படியே கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். காரணம், அவர்களுக்கும் தாகம் இருக்கிறது, இருந்தாலும் தன்னுடைய தோழருக்கும் தாகமாகத்தானே இருக்கும் என்று அவர்கள் குடிக்காமல் வாங்கிய பாலை அப்படியே கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் சொன்னேன், இஷ்ரபு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் குடியுங்கள், அல்லாஹ்வின் தூதரே பருகுங்கள், அல்லாஹ்வின் தூதரே இதோ பாலை நீங்கள் குடியுங்கள், அல்லாஹ்வின் தூதரே என அவர்களிடத்தில் அன்போடும் தாழ்மையோடும் நான் சொல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை வரலாற்றிலே மின்னிக் கொண்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுடைய தூதர் அந்த பாலை குடித்தார்கள். ஹத்தா இருந்த வைத்து என்னுடைய தாகம் அப்படியே தீர்ந்தது. பாலை குடித்தது யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாகம் தீர்ந்தது யாருக்கு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அவர்களுடைய வார்த்தை மட்டுமல்ல அல்லாஹுடைய ரசூலை நேசித்தது. அவர்கள் வார்த்தையால் நேசித்தார்கள், வாழ்க்கையால் நேசித்தார்கள், உடலால் நேசித்தார்கள், உணர்வால் நேசித்தார்கள். அவர்களுடைய உணர்வும் அல்லாஹுடைய ரசூலை நேசித்தது. அல்லாஹுடைய ரசூல் அந்த பாலை குடித்தார்கள். ஹத்தா இருக்க வைத்து என்னுடைய தாகம் சேர்ந்தது என அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அன்பானவர்களே, இதுவல்லவா காதல், இதுவல்லவா பற்று, இதுவல்லவா அன்பு, இதுவல்லவா இஷ்கு, இதுவல்லவா நேசம். இதை விடவும் கடுமையாக இவரால் நேசிக்க முடியும். 1400 ஆண்டுகளாய் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமிய உலகம் இப்படித்தான் நேசித்துக் கொண்டிருக்கிறது, இப்படித்தான் நேசித்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்வேன். அன்பானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். இந்த வஃபாத் ஆகி விடுகிறது விடக்கூடிய அந்த செய்தி காலை நேரத்தில் எல்லோரும் அவரவர்களுடைய வேலைக்காக வேண்டி சென்று விடுவார்கள். அந்த அடிப்படையில் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு தோட்ட வேலை, அவர்களுக்கு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்திலே வேலை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு சென்று விட்டார்கள். முற்பகலில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள்.
இந்த வஃபாத்தான செய்தியை அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஓடோடி சென்று மதீனாவுக்கு வெளியே தன் தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தந்தையிடத்திலே சொல்கிறார்கள். ஒரு மரத்திலே ஏறி அப்துல்லாஹ் இப்னு ஸைத் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மகன் ஓடோடி சென்று, பாப்பா, நம்முடைய ரசூல் கண்மணி நாயகம் வஃபாத்தாகி விட்டார்கள், இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார்கள் என்று அந்த செய்தியை சொல்ல சர்வந்து அப்படியே கீழே இறங்கி வருகிறார் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. வந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே கேட்கிறார்கள், மகனே, வஃபாத்தாகி விட்டார்களா? பெரிய சஹாபாக்கள் எல்லாம் நிற்கிறார்களே, அவர்கள் எல்லாம் சொன்னார்களா? உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியா என்று கேட்டுவிட்டு அந்த இடத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அஸ்ஹிபு பஸரி ஹத்தா லா அரா பஅத ஹபீபி முஹம்மதில் அஹதா. அல்லாஹும்ம அஸ்ஹிபு பஸரி ஹத்தா லா அரா பஅத ஹபீபி முஹம்மதில் அஹதா. அல்லாஹ்வே, அல்லாஹ்வே, என்னுடைய பார்வையை நீ போக்கி விடுவாயாக அல்லாஹ். என்னுடைய கண்மணி நாயகத்தை கண்ட இந்த கண்கள் இனி எவரையும் கூடாது அல்லா. எனக்கு பார்வை வேண்டாம் அல்லா. நான் எவரையும் பார்க்க கூடாது அல்லா. என்னுடைய உறவினர்களும் என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய சொந்தங்களும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களும் எதையுமே நான் காணக்கூடாது அல்லா என நெக்குருகி பிரார்த்திக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தீப்பிழம்பாக அவர்களுடைய வார்த்தை வர தன்னுடைய ஹபீபுக்காக வேண்டி விபரீதமாக எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவருடைய பார்வை போக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் போக்கிவிட்டான். பார்வை போகாமல் அந்த சஹாபி அந்த இடத்தை விட்டு நீங்க மாட்டார்கள். விபரீதமான வேறு எதையாவது முடிவை, மோசமான ஏதாவது ஒரு முடிவை அவர் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய பார்வை போக்கப்பட்டது என்பது வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. அன்பான 1400 ஆண்டுகளாக ஐ லவ் முஹம்மது என்று அனைவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற மாதம் யூபியிலே முதலாக எவனோ சொன்னது போல 11 சகோதரர்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து ஆயிரக்கணக்கான மக்களை ஐ லவ் முஹம்மது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி ஊப்பி அரசு மனிதாபிமானம் இல்லாத வெட்கம் கெட்ட அவனுடைய கையில் ஆட்சதிகாரம் இருப்பதனால் பல்லாயிரக்கணக்கான நபர்களை ஜெயிலிலே அடைத்திருப்பது மட்டுமல்ல, துணிவாக வந்து பேசுகிறான். இவர்களுடைய சந்ததியும் அறிகிற அளவுக்கு இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்போம் என. அன்பானவர்களே, ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு இடத்திலும் ஐ லவ் முஹம்மத் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, நடுநிலையான இந்து சகோதரர்களும் கூட, அவர்களில் பெண்மணிகள், ஆண்கள், சிறுவர்கள், முதியவர்களும் கூட பதாகைகளை ஏந்தி ஐ லவ் முஹம்மது என்று நான் சொல்கிறேன். நான் ஒரு ஹிந்து தான், நான் ஐ லவ் முஹம்மது என்று சொல்கிறேன். உன்னால் எஃப்ஐஆர் போட முடியும் என்றால் போடு, ஜெயிலில் அடைக்க முடியும் என்றால் அடையன ஒவ்வொருவர்களும் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் என்றால், அன்பானவர்களே, இஸ்லாமியர்களாகிய நாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை நம்முடைய நெஞ்சத்திலே ஏற்றி நமது வாயிலே மொழிந்து அவர்கள் காட்டிய வழியிலே நாம் வாழ முயல வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு மோசமாக இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்ற அந்த சிந்தனை நம்மில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்ற அந்த அப்டேட், அந்த தகவல்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதில் சூடாவதற்கு, இதில் கோபம் வருவதற்கு, இதில் கைது செய்வதற்கு என்ன இருக்கிறது? கொச்சையாக சொல்ல வேண்டுமானால் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று கூட தெரியவில்லை. இருந்தாலும் கூட சொல்லுகிறேன், கொச்சையாக சொல்ல வேண்டுமானால் உன்னுடைய மனைவியை பார்த்து எவனாவது ஐ லவ் என்று சொன்னால் பேச போட வேண்டியதுதான், உனக்கு ஆத்திரம் வர வேண்டியதுதான். ஏன் உன்னுடைய மகளை பார்த்து எவனாவது சொன்னால் கூட உனக்கு வேண்டுமானால் ஆத்திரம் வரலாம், அவனை ஜெயிலிலே தள்ளலாம். எங்கள் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஐ லவ் முஹம்மது என நாங்கள் சொல்வதனால் உனக்கு என்ன வந்து விட்டது? உனக்கு ஏன் இந்த ஆத்திரம்? உனக்கு ஏன் இந்த வக்கிர புத்தி? நீ மனிதனா அல்லது மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மிருகமா என்பதை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படிப்பட்ட மனித மிருகங்களை விட்டு நம்மையும் நமது நாட்டையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. கண்மணி நாயகம் நபி முஹம்மது
முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. நம்மை விட, நமது குடும்பத்தை விட, நமது பெற்றோர்களை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஐ லவ் முஹம்மது என வீதி எங்கும் சொல்லுகிற தைரியத்தையும் அந்த உறுதியையும் அந்த ஈமானிய பக்குவத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் போற்றி அருள் புரிவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு நீ ஹிதாயத்தை காட்டுவாயாக. உன்னுடைய கலாக்கதிரில் ஹிதாயத்தின் நசீபில்லை என்றால் அவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த உலகத்தை விட்டு நீ இல்லாமலாக்குவாயாக. நல்லவர்களுடைய கரங்களில் நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாயாக. மனிதாபிமானம் உள்ளவர்களுடைய கரங்களில் நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாயாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நுழைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.